பெரியார் யாருன்னே தெரியாதியா? அங்க எவனை வேணா திறக்கலாம். நீ போய் 210 கவுண்டர்னா எவன் போட்டா வேணா திறக்கலாம்யா. நீங்க ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில போனீங்கன்னா அந்த ஹாலை நீங்க ஆன்லைன்ல புக் பண்ணா வெறும் 210 பவுண்ட் கட்டிட்டீங்கன்னா உங்க படத்தையே நீங்க திறக்கலாம். மாமா வந்திருக்காக, மச்சான் மக்கச்சாமி வந்திருக்காக, வாமா மின்னல் பிஸ்ன்னு போகுது. அந்த மாதிரி தான் அதானி அவர்களை மாண்புக்கும் முதலமைச்சரும் மாண்புக்கும் துணை முதல்வர் ரகசியமா ஏன் சந்திச்சீங்க, பொது வழியில சந்திக்காமன்னு கேள்வி வைக்கிறோம். அதுக்கும் பதில் இல்லை. அம்பானி கல்யாணத்துக்கு உதயநிதி முக்காடு போட்டு போறாரு, பாத்திர போறாட்டா, அவர் வேற பத்திரிகை வச்சு நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஆட போகுது அப்படின்னு முக்காடு போய் பார்த்துட்டு வந்தாரு. அதுக்கு ஏன் முக்காடு போட்டு போனா பதில் இல்லை. இன்னும் 6 மாசத்துல எலெக்ஷன் வரப்போற கண்டிஷன்ல இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல யாருமே இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு கூட தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது, 9ஆம் தேதி எல்லாம் வாங்கயா, தரவுகளோட வாங்கயா, வந்து பேசுங்கயா, முதல்ல பேசியா, முதல்ல என்னையா இருக்கு, எடியா அவன்கிட்ட என்னையா இருக்கு, எதுவுமே ஆனா ஓட்சோரி. பிஜேபி ஜெயிச்ச இடத்துல இவிஎம் மிஷின் ஒர்க் ஆகல, நாங்க ஜெயிச்ச இடத்துல தான் ஒர்க் ஆயிடுச்சு. ஓட்சோரிக்கு பிஜேபி ஜெயிச்ச இடம்லாம் ஓட்சோரி நடந்துச்சு, நாங்க ஜெயிச்ச இமாச்சல் பிரதேசத்தில் நடக்கவே இல்லை. இங்க திமுகவுக்கு 40 கொடுத்தா, இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டம் நீங்க முட்டை ஓட்சோரி பண்ணி ஜெயிக்க முடியுமா? இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் கலை மற்றும் கலாச்சார பிரிவின் மாநில செயலாளரான வெங்கடேஷ் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் ஜி. லண்டன் பயணம், ஜெர்மனி பயணத்தெல்லாம் முடிச்சுட்டு 15,000 கோடி ரூபாய் வந்து இன்வெஸ்டர்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காரு. இதே ஏன் சார் கிரிட்டிசைஸ் பண்றீங்க நீங்க அந்த அளவுக்கு? இல்லை, எல்லாமே எப்படின்னா இது வந்து இந்த காமெடி வந்து சொல்லுவாங்கல்ல, மாமா வந்திருக்காக, மச்சான் மக்கச்சாமி வந்திருக்காக, வாமா மின்னல் பிஸ்ன்னு போகுது. அந்த மாதிரி தான் நான் ஐக்கிய அரபு கண்ட்ரிக்கு போயிட்டு இவ்வளோ கோடி கொண்டு வந்தேன், சிங்கப்பூருக்கு போயிட்டு இவ்வளோ கோடி கொண்டு வந்தேன், ஜப்பான் போய் இவ்வளோ கொண்டு வந்தேன், ஸ்பெயின் போய் இவ்வளோ கொண்டு வந்தேன், அமெரிக்கா போய் இவ்வளோ கொண்டு வந்தேன், வாமா மின்னல் பிஸ்ஸு காணப்படும், புஷ்ஷுன்னு காணப்படும். நாங்கள் என்ன கேட்குறோம், நீங்கள் இவ்வளோ கொண்டு வந்துருந்தீங்களே, 10 லட்சம் கோடி சொல்கிறாரு. அவர் தானே சொல்கிறாரு, 4 கண்ட்ரி போய்ட்டு இப்போ இது சேர்த்து ஒரு 15,000 கோடி சேர்த்துக்கலாம், 10,15,000 கோடி கொண்டு வந்தேன். என்னென்ன கம்பெனிஸ் தமிழ்நாடுக்குள்ளே வந்தது, கம்பெனி பேரை லிஸ்ட்டு பண்ணு, எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்க, வேலை வாய்ப்பு லிஸ்ட்டு பண்ணு, எந்தெந்த மாவட்டங்களில் தொழிற்சாலை அமைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் வின்பவர் மட்டும் தான் திருநெல்வேலி தூத்துக்குடியில் திறந்துருக்காங்க, வேறு எங்கெங்கே மாவட்டங்களில் கம்பெனிஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கீங்க லிஸ்ட் அவுட் பண்ணு. எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணி ஒரு வெள்ளை அறிக்கை கொடு கேட்காங்க. அதை பற்றி வாயே திறக்க மாட்டேன்றாங்க. இதை பற்றி ஆர்எஸ் பாரதி கேட்டால் அவர் பயங்கர புத்திசாலித்தனமாக அவர் பதில் சொல்கிறாரு. அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி போய் வெளிநாட்டு முதலீடு இருக்கிறப்ப நீங்கள் வெள்ளடிக்கை கேட்டீங்களே, திமுக இருக்கவங்க, அவர் வந்து வெளிப்படைத்தன்மை இல்லாமல் பண்ணார் எல்லா விஷயத்தையும், அதனால தான் நாங்கள் வெள்ளடிக்கை கேட்டோம், நாங்கள் வெளிப்படைத்தன்மையாக எல்லாம் பண்ணுறோம், நாங்கள் ஏன் வெள்ளரிக்கை தரணுன்றார். சரி, வெளிப்படைத்தன்மையாக தான் நீங்கள் பண்ணுறீங்க, என்ன பண்ணியிருக்கீங்க சொல்லுங்கயா, ஏதாவது பண்ணீங்க, ஏதாவது சொல்லுங்க அப்படின்னா அதை பற்றி வாயே திறக்க மாட்டோம். அங்கே 10,000 கோடி, இங்கே 20,000 கோடி, இங்கே 18,000 கோடி, அங்கே 50,000 கோடி படம் தான் இங்கே மின்னல் மாதிரி புஷ்ஷுன்னு போகுது. ஏங்க இன்றைக்கி வந்து யூபியை சேர்ந்த யோகி ஆதித்யநாத், அவர் யூபியினுடைய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் எந்த வெளிநாடுகளுக்கு போகாமல் அவருடைய அதிகாரிகளை வைத்து அவர் கிட்டத்தட்ட பல லட்சம் கோடி இங்கே உள்ளே கொண்டு வர்றாருங்க. யூபிக்கு கிட்டத்தட்ட 10 லட்சம் மேலே கொண்டு வர்றாருங்க. தேவேந்திர பாட்னாஸ் இங்கேருந்து பல லட்சம் 15 லட்சம் கோடி கொண்டு வர்றாங்க. சரி, இதெல்லாம் வந்து குஜராத்தில் அதேமாதிரி நிறைய பேர் கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் பாஜக ஆள்ற மாநிலம், நீங்கள் தப்பான தரவுகள் தருவீங்கன்னு சொல்லி ஒரு படத்தை வைப்பானுங்க. அவங்களுக்கு இப்பயே சொல்கிறோம், பக்கத்தில் இருக்க ரேவத் ரெட்டி ஹைதராபாத்தில் இருக்கார், சின்ன ஊர், அது தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய சின்ன ஊர், அதில் பல லட்சம் கோடி, பல லட்சம் கோடி. கர்நாடகாவில் பல லட்சம் கோடி, கரெக்டான ஃபிகர் தெரில எனக்கு. ஆனால் நீங்கள் எவ்வளோ கொண்டு வந்துருக்கீங்க, வெறும் 18,000 கோடி. பல லட்சம் கோடி, 15 லட்சம் கோடி, 10 லட்சம் கோடி, பல லட்சம் கோடி இருக்கக்கூடிய மேத்தமெட்டிக்கில் வெறும் 18,000 கோடி தான் கொண்டு வந்திருக்கீங்க இப்போ வரையும். ஆனால் நாங்கள் வந்து வெளிநாடு போவோம், அதோ பெரியாருடைய படங்களை ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் திறப்போம். ஏப்பா பெரியார் படங்களில் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் ஏன்ப்பா திறக்கிற, பெரியார் வந்து ஜாதி ஒருப்பு தான்ப்பா நீ பாராட்டினு சொல்கிற, இன்றைக்கி பேப்பரில் வந்துருக்கு பாருப்பா, ஈவேரா ராமசாமி நாயகர்னு போட்டிருக்கையா, அவரே ஜாதியை வந்து ஒழிக்கலையா, நீ ஜாதியை வச்சு ஜாதியை வைக்க இங்கே படம் காட்டிகிட்டு இருக்கியான்னு ஒரு கேள்வி எழுது. நீங்கள் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் போனீங்கன்னா அங்கே வந்து பல செக்ஷன்ஸ் இருக்கும், அந்த செக்ஷனுக்கு பல கான்வர்சேஷன் ஹால்ஸ் இருக்கும். அந்த ஹாலை நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணால் வெறும் 210 பவுண்ட் கட்டிட்டீங்கன்னா உங்கள் படத்தையே நீங்கள் திறக்கலாம், உங்கள் படத்தையே நீங்கள் திறக்கலாம்.
நீங்கள் போயிட்டு போர் அடிக்குது எனக்கு பர்த்டே கொண்டாடணும், இப்போ நம்ம பர்த்டேக்கு ஹால் புக் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி அந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் ஹால் புக் பண்ணிங்கன்னா அதுக்கு எவ்வளோ ஃபுட்டு வேணும், எத்தனை பேர் வருவான்னு கேட்பாங்க. இவ்வளோ ஃபுட்டு வேணும், இத்தனை பேர் வேணும், அது ஹாலில் இருக்கவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. கல்யாணம் மண்டபம் புக் பண்ணுற மாதிரி தான். புக் பண்ணிவிட்டு நேராக போய் நீங்கள் அதை இப்போ திறக்கிறப்ப இவர் யார், பெரியாரா சிறியாரா பக்கத்து விட்டாரா ஏற்று விட்டாரெல்லாம் அவன் கேட்க மாட்டான். இப்போ டைம் கொடுத்துட்டோம், இந்த அளவுக்கு ஃபங்க்ஷன் நீங்கள் கொடு. இப்போ ஃபங்க்ஷன் நீங்கள் நடத்துறீங்க, உங்களுக்கு பர்த்டே கொண்டாடுறதுக்கு ஒரு ஹால் புக் பண்ணுறீங்க. பர்த்டே உங்களுக்கு தானா, இல்லை உங்கள் தம்பிக்கா, இல்லை உங்கள் பையனுக்கா, இல்லை உங்கள் மாமாக்கா, உங்கள் சித்தப்பாக்க அவன் கேட்குறான். பர்த்டே எத்தனை மணிங்க? 9 மணிக்கு ஹால் கொடுப்பேன், 11 மணிக்கு கொடு. எத்தனை பேர் வருவாங்க, சாப்பாடு வேணும், நான் அரேஞ்ச் பண்ணுறேன், நீ அரேஞ்ச் பண்ணி. இவ்வளோ தானே அவன் வேலை. அந்த மாதிரி வெறும் 210 பவுண்டை கட்டி நாங்கள் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் பெரியார் படத்தை திட்டோம், நாங்கள் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் பெரியார் படத்தை திரண்டு இங்கே எவ்வளோ பொய்யான பரப்புரை வைக்கிறாங்கன்னு நான் சொல்லலை. தமிழ்நாடு பாஜக லீடர்ஸ் யாருமே சொல்லலை. திமுகவில் இருந்து திமுகவில் எம்பி பதவி வைத்து கொண்டு திமுகவுடைய செய்தி தொடர்பாளர் இன்றைக்கு பாஜகவில் சேர்ந்திருக்கும் ராதாகிருஷ்ணன் சொல்லுகிறார். நான் சொன்னதான் நான் பொய் சொல்கிறேன்னு சொல்லுவேன். உங்ககிட்டே தானே இருக்கிறான், உங்ககிட்ட வந்து தானே சொல்கிறாரு. இதே மாதிரி ஆஸ்திரேலியா நாட்டில் ஒன்று பண்ணாங்க தெரியுங்களா, கலைஞர் 19 ஒன்று வந்துச்சு தெரியுங்களா. கலைஞர் 19 வரப்ப ஆஸ்திரேலியா நாடு வந்து கலைஞர் 90 ஸ்டாம்பை வெளியிட்டாங்க. கலைஞருடைய புகழ் ஆஸ்திரேலியா நாட்டுக்கு சென்று விட்டது. மக்களே, ஆஸ்திரேலியா நாட்டில் கலைஞருடைய புகழ் சென்று விட்டது. அங்கே வெறும் 3000 ரூபா அக்கௌண்ட்டில் போட்டிங்கன்னா எவன் ஸ்டாம்பை வேணால் வெளியிடுவான். அவன் அங்கேருந்து சொல்கிறான், தலைவரே உங்கள் ஸ்டாம்ப் வெளியிடணுமா, ஒரு 3000 அனுப்பிச்சு விடுங்க தலைவர், உடனே வெளியிட்டுருவான் அப்படின்னு. இங்கே வந்து போனோன்னா ஆஸ்திரேலியா நாட்டில் வந்து கலைஞர் 90 ஸ்டாம்பை வெளியிட்டாங்க. இங்கே இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் இவர்கள் முட்டாள்கள்னு நினச்சிட்டு இருக்காங்க. எங்களை மாதிரி ஆட்கள்லாம் பொது வழியில் சொல்கிறோம். ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் பெரியாரை யாருன்னே தெரியாதியா, பெரியார் யாருன்னே தெரியாதியா, அங்கே எவனை வேணால் திறக்கலாம். நீ போய் 210 கவுண்டுக்குன்னா எவன் போட்டா வேணால் திறக்கலாம்யா. அதேமாதிரி இப்போ ஜெர்மனியில் போய் தமிழ் இருக்கை ஓப்பன் பண்ணுறேன்னாரு அண்ணாமலைஜி. உடனே சொல்கிறார், ஜெர்மனில் மொக்கைன்னு அந்த பேர், அந்த யூனிவர்சிட்டி பேர். அதோடைய தமிழ் இருக்கை வெக்கட்டாகி 1 வருஷம் ஆயிடுச்சு. இல்லாத இருக்கை இவர் போய் எப்படி திறப்பாருன்னு அவர் கேட்குறாரு. அதுக்கு பதில் பாருங்க. இப்போ நான் சொன்னதெல்லாம் வந்து தரவுகள் இல்லாமல் சொல்லலை, நானும் சொல்லலை. ஒருத்தர் சொன்னதான் அவங்கள்ட்ட மேற்கோள் காட்டுறாரு. ராதாகிருஷ்ணன் சொன்னது தான் மேற்கோள் காட்டுறான். அவர் தான் அந்த ஆஸ்திரேலியா மேட்டர்னு சொன்னார். கொக்கோன்ன்ற அந்த ஜெர்மனியில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில் தமிழ் இருக்கைகள் வெக்கேட் ஆகி 1 வருஷம் ஆச்சுன்னு அண்ணாமலைஜி சொல்கிறாரு. இல்லைங்க, அது வெக்கேட் ஆகலைங்க, இன்றைக்கி வரையும் அது கரண்ட்டில் தாங்க இருக்குது, நாங்கள் அதுக்கு தாங்க போகிறோன்றதா திமுக தெளிவுபடுத்தவே இல்லை. இப்போ எப்படி உங்களுக்கு சொல்கிறது புரியுதா? ஏமாற்றிக்கொண்டு கோட்டு சூட்டை போட்டு நான் போய் சைக்கிளை ஓட்டுறேன், ஜிம்முக்கு விவேக் ஒரு படத்தில் ஜிம் தூக்குவோம் பார்த்தீங்களா, தூள் படத்தில், அப்படி அப்படி தெரிஞ்சு என்ன கல்டா சூப்பு, யானைக்கால் சூப்புடா அப்படி தட்டி விட்டு போவான். பறவை முடியுமா வந்து தூக்கி வச்சுட்டு போவா. நான் நைட்டு ஃபுல்லாக இதே வண்டியை வெட்டிட்டு இருக்கேன், பரதேசி நாயை போடா அப்படின்ட்டு வெட்டி போடுவா. அப்போ கூட 2-3 பேரை காட்டுவாங்க. இவன் யார், இவன் நான் ரங்கசாமி, வேசட்பார் ரங்கசாமி, என் ஸ்டூடெண்ட்டு. அந்த மாதிரி அந்த ஜோக் பார்த்துருக்கீங்களா? அந்த ஜோக் மாதிரியே தான் மாண்புக்கு முதலமைச்சர் செய்கிறார். ஜெர்மனா எத்தனை கோடி, 2000 கோடி போட்டுக்கோ. அப்புறம் வந்து ஐக்கிய அரபு 4000 கோடி போட்டுக்கோ. நீ வேற என்ன, அமெரிக்கா பெரிய நாடு 10,000 கோடி போட்டுக்கோ. என்ன பிரச்சனை? நம்ம சொல்கிறது தான். நாங்கள் தமிழ்நாட்டு மக்கள் தான் செக்அப் பண்ண போகிறாங்க, போட்டுக்கோ. டோட்டலில் தங்கம் திணறசி உனக்கு தெரியாது. ராஜா நீ சொல்லு, 10 லட்சம் கோடி சூப்பராக இருக்குது தலைவர் ஃபிகர் சொல்லு, அதே சொல்லு 10 லட்சம் கோடி நாங்கள் ஈர்த்துட்டோம். எப்படி பணம் 10 லட்சம் கோடி நீங்கள் ஈர்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் தேனும் பாலும் ஓடணும். 10 லட்சம் கோடி ஈர்த்துச்சுன்னா ரொம்ப சிம்பிள் மேத்தமெட்டிக்கல் சொல்கிறேன். உபரி நிதி எங்கே? உபரி நிதி எங்க? நம்மளோட தமிழ்நாடு பட்ஜெட் 5 லட்சம் கோடி போடுறாங்க தமிழ்நாடு பட்ஜெட். அது தூக்கி ஓரம் கட்டுங்க. இன்றைக்கி தமிழ்நாடு கடன் எவ்வளோ இருக்குது? 10 லட்சம் கோடி கடன் ப்ளஸ் ஒரு 5 லட்சம் கோடி வந்து பொதுத்துறை நிறுவன கடன் சொல்லி 15 லட்சம் கோடி கடன் இருக்குது. நீங்கள் 10 லட்சம் கோடி நீங்கள் முதலீட்டை ஈட்டு அது ஃபண்டாக இங்கே உள்ள சர்க்குலேட் ஆகிடுச்சுன்னா மொத்த கடனையும் தமிழ்நாட்டுக்கு அடைச்சிக்கு நீங்கள் உபரி பட்ஜெட் போடலாம்யா. உபரி நிதி எங்கே இருக்கும்ல நம்மள்கிட்ட? 10 ரூபா நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, நீங்கள் வந்து 20 ரூபா உங்களுக்கு லாபம் வருதுன்னா 10 ரூபா நீங்கள் சம்பாதிக்கிறது கழிச்சுட்டா மிச்சம் 10 ரூபா உபரி நிதி இருக்கும்ல உங்களுக்கு. உபரி நிதி எங்கே? பதிலே இல்லை. ராஜா ஒன்று எடப்பாடி வந்து ஸ்பூனில் சாப்பிட்டாரு, எடப்பாடி அதை பண்ணார், எடப்பாடி அதை பண்ணார், இதை பண்ணார், ஓரம் கட்டியா. நீ தானே 5 ஊருக்கு போன கோட்டு சூட்டை போட்டுக்கிட்டு சம்பந்தமேல துபாய்க்கு இன்ப சுற்றுலா போனீங்களா இல்லையாங்க? அங்கே போயிட்டு ஹை டவர்லாம் போயிட்டு நீங்கள் இன்ப காட்சிகள்லாம் அனுபவிக்கலாங்க? அதெல்லாம் இருக்கா இல்லையா? லூலு மால் இங்கே திடீர்னு வந்துச்சா இல்லையா கோயம்புத்தூர்? அவர் போயிட்டு வந்தால் 6 மாதம் லூலு மால் வந்துச்சா இல்லையா கோயம்புத்தூரில்? மறுக்க முடியுமா? 6 மாதத்தில் வந்துச்சா இல்லையா? ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் தான் லூலு மால் டைப்பு வந்துச்சா இல்லையா? அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், நீங்கள் இங்கே இருக்க பணத்தை எடுத்து அங்கே இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு சொல்கிறோம். அது உண்மை பொய்ன்றதெல்லாம் தெரியாது. நம்ம இப்போ பத்திரிகையில் வர செய்திகளை பகிர்றோம். 10 லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு இன்னைய வரையும் வந்துருச்சு அப்படின்னா அதுவே கம்மி தான்.
18,000 கோடி தான் இது வந்திருக்கு, 33 லட்சம் பேர் வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கோன்றாரு. நம்ம அதையும் நிறைய இதில் பதிவு பண்ணுறோம். இந்த வெளிநாட்டில் வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸு வரல, சரி போய் தொலைது போ, வரல, நீ போய் ஊர் சுற்றிட்டு வந்த தொலைஞ்சு போ அப்படின்னு விட்டுறோம். இங்கே உலக முதலீட்டு மாநாடுன்னு ஒரு எல்லா ஸ்டார் ஹோட்டலையும் புக் பண்ணி எல்லாரும் வாங்க முதலீட்டு மாநாடு, எல்லாம் டாட்டாவா, பிர்லாவா, மகேந்திராவா, காட்ரேஜ்வா, இன்போசிஸ் சிவ்நாடாருவா, இன்போசிஸ் நாராயணமூர்த்திவா, எல்லாரும் வா, தமிழ்நாடுக்கு இன்வெஸ்ட் பண்ணு அப்படின்னு எல்லாம் வராங்க. ஸ்டார் ஹோட்டலில் தங்கிட்டு அதில் அதானி ஒரு 40,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணார். காட்டுப்பள்ளி துறைமுகத்துக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாங்க. அம்பானியை போய் இவங்க போய் ரகசியமாக கல்யாணத்தில் போய் சந்திச்சாங்க. உங்களுக்கு தெரியுங்களா, அம்பானி கல்யாணத்துக்கு உதயநிதி முக்காடு போட்டு போகிறார், எவனோ பார்த்துட போகிறான்டா, அவர் வேறு பத்திரிக்கை வச்சு நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனையாட போகுது அப்படின்னு போய் முக்காடு போய் பார்த்துட்டு வந்தார். அதுக்கு ஏன் முக்காடு போட்டு போனால் பதில் இல்லை. அதானி அவர்களை மாண்புக்கும் முதலமைச்சரும் மாண்புக்கும் துணை முதல்வர் ரகசியமாக ஏன் சந்திச்சிங்க, பொது வழியில் சந்திக்காமன்னு கேள்வி வைக்கிறோம், அதுக்கும் பதில் இல்லை. சரி, அந்த உலக முதலீட்டு மாநாட்டில் இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து ஃபண்டனாச்சும் யூட்டிலைஸ் பண்ணாங்கன்னா அதுவும் கிடையாது. 40,000 கோடி அதானி இன்வெஸ்ட் பண்ணதா பேப்பரில் இருக்குது, கையில் இல்லை. நான் சொல்கிற மாதிரி எல்லாருமே பேப்பரில் இருக்குது. அதான் நான் சொல்கிறேனே, நீ அது போட்டுக்கோ, ஐக்கிய எமிரேட் சின்ன கண்ட்ரி ஒரு 50,000 கோடி போட்டுக்கோ சொல்கிறேன். அந்த மாதிரி போட்டுக்கிட்டு தான் இவங்க பேப்பரில் வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ரெண்டாவது நான் ரொம்ப ஒரு சிம்பிளான கேள்வி இங்கே முன்வைக்கிறேன், கண்டிப்பாக அது மக்களுக்கு இது கொண்டு போய் சேரணும். ஒரு கண்ட்ரிக்கு போய் நீங்கள் இன்வெஸ்டரை போய் தேடுறீங்கன்னா அந்த இன்வெஸ்டர் வந்து உங்களுடைய மாவட்டத்தில் லெவலையோ உங்கள் மாநிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சானா அவன் இங்கே இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறப்ப அவன் எதை எதிர்பார்ப்பான்? ஃபஸ்ட்டு அந்த மாநிலத்தில் அந்த கட்சி கடுமையாக சிரஸ்தன்மையுடன் ஸ்ட்ராங்காக இருக்கா, நல்ல கேட்டுங்க, ஸ்ட்ராங்காக இருக்கா, மத்திய அரசினுடன் இணக்கமாக இருக்கா, இதுதான் மிக வெயிட்டான கேள்வி. ஏன்னா இப்போ ஜெர்மனி இப்போ போயிட்டார், 15,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க, சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம கிட்டத்தட்ட எலெக்ஷன் வரதுக்கு இன்னொரு 4 மாதம் இருக்குது. இந்த 15,000 கோடி எல்லாம் செட்டிலாக எல்லாம் இங்கே வரத்துக்கு ஒரு 5 மாதம் ஆகுதுன்னு வச்சுங்க. இவங்க எதுவும் போய் குச்சியை போய் நடுறானுங்க ஸ்ரீபெரும்புதூரில், நாங்கள் இந்த ஃபேக்ட்ரின்ட்டு. ஆட்சி மாறுது, நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? ஏடிஎம்கே ஆட்சி வருது, என்ன பண்ணுவாங்க? ஏடிஎம்கே இவனுடைய டேர்ம்ஸ்க்கு ஏடிஎம்கே ஆட்சி ஒத்து வரல, அவன் என்ன சொல்லுவான்? நீ இடத்த காலி பண்ணி தூக்குன்னு சொல்லுவானா இல்லையா? அப்போ இன்னும் 6 மாதத்தில் எலெக்ஷன் வரப்போகிற கண்டிஷனில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் யாருமே இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. சரி, நான் இன்னொன்று சொல்கிறேன், எலெக்ஷன் மாறிடுச்சு, இப்போ ஆட்சி மாறினாலும் எடப்பாடி அவர்கள் வந்துட்டாரு அப்படின்னா கூட இந்த கவர்மெண்ட் வந்து மத்திய அரசினுடைய இணக்கமாக போனால் மத்திய அரசுக்கிட்ட அவன் போய் கோரிக்கை வைக்கலாம். சார் நீங்கள் சொன்னீங்க நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணோம், அன்றைக்கி வந்து இணக்கமாக நீங்கள் இருந்தீங்க, இப்போ இந்த ஆட்சி மாறிடுச்சு, எடப்பாடி வந்துட்டார், இவர் எங்களுக்கு வந்து பிரச்சனை பண்ணுறாரு, நீங்கள் தான் உள்ளே வந்து பேசுனா மத்திய அரசு உள்ளே பேசும். ஏங்க எங்களோட பர்மிஷன் தான் வராங்க, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க, மத்திய அரசுக்கு இது லாபம் இருக்குது, உங்களுக்கு லாபம் இருக்குது, அவங்கள பிரச்சனை பண்ணாதீங்க, அவங்களை ரன் பண்ண விடுங்க. இப்போ நீ மத்திய அரசினுடைய இணக்கமான போக்கு இல்லை, மத்திய அரசோட வெறுப்பரசியல் இருக்கிற. கேட்டால் சம்ஸ்கிருத சித்தா நிதி வரலன்ற ஆகுனா கேஸை போட்டு உட்காந்துருக்க, நீட்டுக்கு ஒரு படம் காட்டுறீங்க, முத்தலாக்கை எதிர்க்கிறீங்க, பக்பு சித்துவாடுத்தத்தை எதிர்க்கிறீங்க, எல்லாமே மத்திய அரசு எதை செஞ்சாலும் அங்கே இங்கே எதனா ஒரு பிரச்சனை இருந்தாலும் மோடி தான் காரணன்ற மாதிரி ஒரு கட்டமைப்பு இங்கே ஏற்படுத்துறீங்க. அப்படி தானே பண்ணுறாங்க. ட்ரம்ப் வந்து நமக்கு 50% வரி நம்மளா போய் சொன்னோம் ட்ரம்ப் கிட்ட, அவன் ஜோக்கர் மாதிரி 2 பண்ணிட்டு இருக்கான். இருக்கிற வரையெல்லாம் விட்டு திருமாவளவனும் முத்தரசனும் போய் எங்கள் கத்திலையாங்க திருப்பூரில் வரியை நீக்குன்னு கத்திலையாகுங்க. அவங்களுக்கு என்னது ஒரு பிரச்சனை வேணும், அது தேடி அலையணும். பீகாரில் இருக்கிற வேலையெல்லாம் விட்டு தேர்தல் கமிஷனுக்கு எதிராக வந்து ஓட் சோரின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சாரம் போலியா? நீ கோர்ட்டு தெளிவாக சொல்லிடுச்சு. கோர்ட்டு என்ன சொல்லுவோம்? இன்னைக்கு கூட தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது? 9ஆம் தேதி எல்லாம் வாங்கயா, தரவுகளோட வாங்கயா, வந்து பேசுங்கயா, முதல்ல பேசியா, முதல்ல என்னையா இருக்கு எடியா, அவன்கிட்ட என்னையா இருக்கு, எதுவுமே இல்லை. ஆனால் ஓட்சோரி என்னையா தரவுகள் வச்சுருக்கு, ஏதோ கள்ள ஓட்டு போடணும், அதெல்லாம் எங்களுக்கு நீ ஓட்சோரி எதனா சொல்லி நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், நீ ஓட்சோரி. இப்படியே சொன்னால் என்ன பண்ண முடியும்? ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காங்க, இவிஎம் மிஷினில் எல்லா கட்சி தலைவர்களும் தேர்தல் ஆணையம் கூப்பிடுது, பாருங்கள் இதில் எதுனா பிரச்சனை வந்தால் பண்ணுங்க, நாங்கள் தீர்த்துருவோம்னு சொல்லி. அப்போ எவனுமே போல. ஆனால் இவிஎம் மிஷின் ஒர்க் ஆகலை. பிஜேபி ஜெயிச்ச இடத்துல இவிஎம் மிஷின் ஒர்க் ஆகலை, நாங்கள் ஜெயிச்ச இடத்துல தான் ஒர்க் ஆகிடுச்சு. ஓட்சோரிக்கு பிஜேபி ஜெயிச்ச இடம்லாம் ஓட்சோரி நடந்துச்சு, நாங்கள் ஜெயிச்ச இமாச்சல் பிரதேசில் நடக்கவே இல்லை, நாங்கள் ஜெயிச்ச கர்நாடகாவில் நடக்கவே இல்லை. திமுக இங்கே 40 சீட்டை வென்றெடுத்தாங்க, திமுகவில் இங்கே தமிழ்நாட்டில் ஓட்சோரி நடக்கவே இல்லை. என்னையா, எந்த பைத்தியக்காரன் நம்புவானாயா? அது எப்படியா இந்தியா ஃபுல்லாக 28 மாநிலங்களில் காங்கிரஸ் எங்கெங்கே ஆளுது? இமாச்சல் பிரதேச ஆளுது, ஜார்க்கண்டில் கூட்டணி ஆட்சி ஆளுது, கர்நாடகா ஆளுது, இன்னொரு மாநிலம் எங்கே ஆளுது? இந்த தெலுங்கானா ஆளுது. இந்த 4 மாநிலத்தில் மட்டும் ஓட்சோரி நடக்குது. மிச்சம் இருக்கிறதுல எல்லாமே ஓட்சோரி நடக்கலை. அவங்க வந்து கரெக்டாக வந்து ஓட்சோரி நடந்து அவங்க ஜெயிச்சிட்டாங்க, நாங்கள் மட்டும் ஜெனூனாக அந்த ஓட்சோரி இல்லாமல் ஜெயித்தோம். இமாச்சல் பிரதேசில் 0.1% நம்ம தோற்றோம். ஓட்சோரி பண்ணால் 0.1% ஒரு இதுவா? மோடிஜி அவர்கள் வந்து 4.5 லட்சம் ஓட்டில் ஜெயிச்சாங்க, இந்த வாட்டி 2.5 லட்சம் 1.5 லட்சம் ஓட்டில் தான் ஜெயிச்சாங்க. ஓட்சோரி பண்ணால் அப்படி ஜெயிக்க முடியுமா?
இங்கே திமுகவுக்கு 40 கொடுத்தாயா, இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி நீங்கள் முட்டை ஓட்டு வரி பண்ணி ஜெயிக்க முடியுமா? இது எப்படி பாருங்க, எல்லாரும் வந்து ஏதோ ஒரு குட்டிக்குள்ள போய் அரசியலில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க தவிர ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயத்தை முன்னெடுக்கணும் அவங்கள்ட்ட கிடையாது. ஸோ இங்கே இது உலக முதலீட்டு மாநாடுன்னு ஒன்று போட்டு அது மூலமும் நீங்கள் வந்து முதலீட்டை ஈர்க்கல. வெளிநாடு சுற்றுப்பயணம் போயிட்டு எஸ்கர்ஷன் போயிட்டு வந்து நீங்கள் முதலீடை ஈர்க்கலை. ரெண்டாவது, நீங்கள் இந்த டைமில் முதலீடு ஈர்க்க போகிறோன்னு சொல்கிறதே நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஏன்னா எங்களோட மாநில தலைவர் தெளிவாக சொன்னார், நீங்கள் போய் நீங்கள் வந்து 3-4 முதலீடு சம்மந்தமான கையெழுத்து அங்கே போடுறீங்கன்னா அதில் ஆல்ரெடி இங்கே ஃபேக்ட்ரிஸ் இருக்கு, ஆல்ரெடி ஏற்கனவே ரன் பண்ண ஃபேக்ட்ரிஸுங்க. பிஎன்டபிள்யூ கார் சம்மந்தமான ஃபேக்ட்ரிஸ் ஆகும், இன்னும் 2-3 கம்பெனி சொல்கிறாங்க. அந்த கம்பெனியோட ஃபேக்ட்ரிஸ்லாம் இங்கே இருக்குது. எக்ஸ்டென்ஷனுக்கு இங்கே 10க்கு 10 ரூம்லேயே கையெழுத்து போடலாம். எக்ஸ்டென்ஷனுக்கு 10க்கு 10 ரூமில் தலைமைச் செயலத்திலே உட்காந்துட்டு ஆன்லைனில் வர வச்சு கையெழுத்து போடலாம். இது எதுக்கு நீங்கள் ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு போய் அங்கே பண்ணுறீங்கன்னு ஒரு கேள்வி இருக்காங்க. அது பதில் இல்லை, அது கேட்பாங்களா எல்லாருமே? அப்போ வெள்ளை அறிக்கை வேண்டும். நான் வந்து 15,000 கோடிக்கு கொண்டு வந்தது அதுக்கு ஓரம் கட்டுங்க. 15,000 கோடி கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. ஏன்னா இந்த கவர்மெண்ட் வந்து கம்பல்சரியாக அடுத்த முறை வரும்ன்ற கான்ஃபிடென்ட் அவனுக்கு வரணும் ஜெர்மன் கம்பெனிக்கு. இந்த கவர்மெண்ட் மத்திய அரசினோடு இணக்கமாக செயல்படுகிறது. நாளைக்கு ஒரு பஞ்சாயத்துனா மத்திய அரசு உள்ள இறங்கி அந்த பஞ்சாயத்தை தீர்த்து நம்ம கம்பெனியை காப்பாற்றுன்ற நம்பிக்கை அந்த ஜெர்மன் கம்பெனிக்கு வரணும். இது ரெண்டுமே இங்கே இல்லை. அடுத்த வாடி திமுக வராதது இங்கே எல்லாருக்குமே தெரியும். இங்கே அவ்வளோ ஆன்டி இன்கம்ஸ் இருக்குது. இவங்க வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கக்கூடிய மாண்புமிகு பாரத பிரதமரோட இணக்கமாக இவங்க போகலன்றது உலகத்துக்கே தெரியும். அப்போ எப்படிங்க அவன் இன்வெஸ்ட் பண்ணுவான்? சிம்பிள் லாஜிக் தானேங்க. இப்போ உங்கள் வீட்டுக்கு நான் வந்து பணம் கொடுக்க வரேன், உங்களுடைய வீட்டில் வந்து நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொடுக்க வரேன்னா நான் கொடுத்த இன்வெஸ்ட்மெண்ட்டு கரெக்டாக வரும் உங்கள் வீட்டுக்கு கலந்து இல்லாமா, அம்மாவா அப்பாவா அக்காவா இந்த பேர் 15,000 கொடுக்குறேன், நீங்கள் 10 வருஷம் கழிச்சு எனக்கு கரெக்டாக கொடுங்க அப்படின்னு நான் சொல்ல வரப்போ நீங்களாம் ஒற்றுமையாக தான் நான் கொடுப்பேன். அங்கே நீ கொடுக்குற வாங்கிடுவே அவன்கிட்ட அப்படின்னு இவர் சொல்லுவான். கொடுத்துட்டியா போச்சு போ அப்படின்னு அவன் சொல்லுவான். அங்கே அப்படியா இன்றைக்கே கொடுக்குறியா, இன்றைக்கே உனக்கு மங்களம் தான், உனக்கு நாமம் தான், உனக்கு மொட்டை தான் அப்படின்னு ஒவ்வொருத்தராக சொல்லணும்னா நீ எப்படி 15,000 கொடுப்பியா? நீங்கள் எல்லாம் பேசி ஒரு நிலைமைக்கு வாங்க, செட்டில் ஆகி முடியுங்க, அதுக்கப்புறம் நான் உள்ளே வரேன். இதுதானங்க நிலைமை. அப்போ இங்கே வந்து தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 3.5 லட்சம் பேருக்கு அரசு வேலைவாய்ப்பு தரேன்னு தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் திமுக சொல்லிச்சு, கேட்டா. ஆனால் இருக்கிற வேலை இருக்கிறவங்களாம் விட்டாங்க. நீங்கள் ஆசிரியருக்கு புது தேர்வு டெட்டுன்னு ஒன்று கொண்டு வந்து அவனை டெட் பண்ணிட்டானுங்க உச்சநீதிமன்றம். என்ன பண்ண போகிறானுங்கன்னு தெரில ஆசிரியர்கள்லாம், அது தனி கதை. நாங்களாம் காப்பாற்றோன்னு அன்பில் மேஸ்வர் சொல்லிட்டு இருக்காரு. இந்த 3.5 லட்சம் பேருக்கு நீங்கள் வேலை வாய்ப்பு தரலை. ரிட்டையர் எத்தனை பேர் ஆயிருக்கா தெரியுமா? 1 லட்சம் பேர் ரிட்டையர் ஆயிருக்கான். 3.5 லட்சம் பேர் தர்றது தேர்தல் மேனிஃபெஸ்டோ தனி. இந்த 4 ஆட்சியில் 1 லட்சம் பேர் ரிட்டையர் ஆயிருக்கான். எடப்பாடி கூட உஷாராக ஒரு வருஷம் ஏற்றிட்டார், 59 ஆக்கினார். 1 லட்சம் பேர் ரிட்டையர் ஆகினா. அந்த 1 லட்சம் பேரை கூட நீங்கள் ஃபில் பண்ணல, வெறும் 50,000 பேர் தான் நீங்கள் வந்து வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. அப்போ நீங்கள் தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் கொடுத்ததும் சொல்லலை, வெளிநாட்டிலேருந்து முதலீடு ஏற்பாடு கொண்டு வந்து நான் வேலை வாய்ப்பு தரேன்றது நடக்கலை. உலக முதலீட்டு மாநாடு இங்கே நடத்தி நாங்கள் வேலை வாய்ப்பை பெருக்கும்னு சொல்லி எதுவுமே நடக்கலை. இங்கே வந்து பூசி முழுகிற ஒரு ஆட்சியும், நான் சொன்ன மாதிரி மக்கள் எது சொன்னாலும் நம்புவாங்க, தன்னுடைய ஊடக பலத்தை வைத்து, தன்னுடைய இருக்கக்கூடிய அடிமை ஊடகங்களை வைத்து இன்றைக்கி வந்து 15 லட்சத்தை அங்கே ஈர்த்துட்டோம். இன்றைக்கி பேப்பரில் பாருங்கள், எல்லா பேப்பர்லையும் அவங்க ஆடு தான். 15 லட்சம் கோடி ஒரு நாடு திரும்புகிறார், அவரை வரவேற்க விமான நிலையத்தில் ஒன்று கூடுவோம் அப்படியே போடுவானுங்க எல்லாத்தையும். அந்த 3 நாள் அவருக்கு பாராட்டு நடக்கும். ஜெர்மன் தெரிஞ்சு வந்த சிங்கமே, ஜெர்மனிலிருந்து முதல் மாநாட்டில் வந்து பல கம்பெனிகளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்த தங்கமே, லண்டனில் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் பெரியார் படத்தை திறந்து விட்ட உலக மகா தலைவரே அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய ஐடிவிங்க எல்லாம் ஒரு 5 நாள் வேலை செய்யும். இதுதான் நம்ம பண்ணுறாங்க. மக்கள் விழிப்படைஞ்சிட்டாங்க. மக்கள்கிட்ட தெளிவாக சொல்கிறோம், எல்லா இடம் கேள்விகளுங்கள். 15 லட்சம் கோடி இப்போ வந்து 10 லட்சம் கோடி, இப்போ ஒரு 15,000 செட்டு 16 லட்சம் கோடி வந்திருக்கு, இங்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்திருக்குன்றீங்க. ஆனால் பேப்பர் வைஸுக்கு ஏறும்போது வெறும் 18,000 கோடி தான் வருன்றீங்க. அது என்ன கணக்குனே தெரில. நாங்கள் ரேவந்த் ரெட்டி இவ்வளோ கொண்டு வந்தார், சித்தராமையா இவ்வளோ கொண்டு வந்தார், தேவேந்திர பட்னாவிஸ் இவ்வளோ கொண்டு வந்தார், யோகி ஆதித்யநாத் இவ்வளோ கொண்டு வந்தார், தரவுகளை சொன்னால் நீங்கள் அவங்கள லட்சக்கணக்கில் கொண்டு வர, நீங்கள் எவ்வளோ 18,000 கோடின்றீங்க. லட்சம் எங்கே இருக்குது, 18,000 எங்கே இருக்குது, ஆனால் வெளியில் வந்து 10 லட்சம் கோடி நாங்கள் கொண்டு வந்துடுறாங்க. என்ன தரவுகள் இது? எதனா நீங்கள் சொல்கிறது நம்பணும்ல. நீங்கள் சொல்கிறது அட்லீஸ்ட் நான் நம்புற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறது நம்பலை, நாங்கள் நம்புற மாதிரி நீங்கள் சொல்லலாம்ல. 2 பழக்கமும் இல்லை. இவங்க இன்னும் ஒரு மாய அரசியல் நோக்கி நகர்றாங்க. தமிழ்நாடு மக்கள் விழிப்படைஞ்சிட்டாங்க. இந்த வருடம் நடக்கக்கூடிய 2026 தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கே இருக்கக்கூடிய திமுகவை வீழ்த்தும், அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அற்புதமான கருத்துக்களை இளைய பாரதனோட பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி.